வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, ஸோ டைம் வேல்யூ. இதை நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். இதை பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்படி இந்த முறையிலையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூவும் டைம் வேல்யூவும் எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்குறோம். ஸோ அது இல்லாமல் இதை நம்ம எப்படி ஸ்பாட்டோட ப்ரைஸுக்கும் நம்ம ஆப்ஷன் ப்ரைஸுக்கும் நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இதில் பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக இங்கே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ், ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஸ்பாட் ஓப்பன். இன்றைக்கி நமக்கு என்ன ஸ்பாட் எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி ஸ்பாட்டோட ஓப்பன் 23,100. ஓகேவா? ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நான் சொல்கிறேன். ஸோ 100ல் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ 100 அப்படின்னா 100 தான் நமக்கு ஏடிஎம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ 100 ஏடிஎம் அப்படின்னா ஏடிஎம் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ 100 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். 100லேருந்து ஏடிஎம் பார்க்குறோம். ஸோ இந்த 100 ஏடிஎம் எடுத்துகிட்டு 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் டிஃப்ரெண்ட் எதில் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 100 எடுப்போம். 100ல் செக் பண்ணுவோம். 100ல் காலோட ஓப்பன் என்ன? 100 150 எடுத்துருக்கேன் நான். சரி. ஓகே. ஸோ இங்கே 100 கால் புட்டு ரெண்டையும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் எது நமக்கு ஓப்பனுக்குள்ள டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இது 179 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. இது 153 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 179, 153. அப்போ எவ்வளோ நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். 26 பாயிண்ட் இதில் டிஃப்ரெண்ட் வருது. ஓகேவா? ஸோ 26 பாயிண்ட். 179 இது. ஸோ இது 179க்கு இது ஓப்பன் ஆகிருக்கு. இது 153 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 26 பாயிண்ட் நமக்கு இதில் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டிஃப்ரெண்ட் கம்மியாக எந்த ஸ்ட்ரைக்கில் இருக்குன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ அடுத்து நம்ம 2 ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ 150 பார்க்கலாம், 100 200ஐயும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 23,100 பாருங்கள். 23,100ல் செக் பண்ணிட்டோம். 23,150, 23,200 எடுத்து பார்ப்போம். ஓகே. ஸோ இங்கே 23,200 149 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி இது 157 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. 149, 157. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகிருக்கு. நியர்பை ஓப்பனிங் நடந்திருக்கு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அட்தமணியாக நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம அட்தமணியாக எடுத்துட்டோம். ஸோ பார்ட் ஓப்பன் ஒன்றில் நடந்திருக்கு. நம்மளுடைய இதுபடி இதை நம்ம ஏடிஎம்மாக நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 157, 149. ஓகேவா? சரி. ஸோ 157 ப்ளஸ் 149 போடுறோம் நமக்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 304 ரூபா அப்படிங்கிறது வருது நமக்கு. ஓகேவா? ஸோ 304 ரூபாயை நம்ம என்ன பண்ணுறோன்னா, 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 150 ரூபா. ஓகே. ஸோ 150 ரூபா அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ 300 ரவுண்ட் நம்பராக எடுத்துக்கிறோம். அதை 150. ஸோ 2 டிவைட் பண்ணும்போது 150 ரூபா அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த 150 இன்றைக்கி ஸ்பாட் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா? ஸ்பாட் ஓப்பனோட நம்ம ப்ளஸ் பண்ணுறோம் இந்த 150. ஓகே. ஸோ 150 ப்ளஸ் இன்றைக்கி ஸ்பாட் ஓப்பன் இன்றைக்கி நடந்தது இல்லையா? ஸோ 23 மன்னிக்கணும், 150 ப்ளஸ் 23 104. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்பாட் ஓப்பன். அப்போ நம்ம கொடுக்கும்போது எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 23,250 ரூபா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் வரும். ஓகே. ஸோ 23,250 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் கிடைக்கும்.
ரெண்டாவது இது ஸ்பாட்லேருந்து மைனஸ் பண்ணணும் நமக்கு. ஸோ 23,250 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்கை இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 23,250 நம்ம வச்சுக்கணும். சரியா? 23,250. நெக்ஸ்ட்டு இதை மைனஸ் பண்ணணும். ஸ்பாட்டோட ஓப்பனோட மைனஸ் பண்ணணும் நம்ம இன்னைக்கு. ஸோ 23,104 மைனஸ் 150. ஓகேவா? ஸோ அந்த வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோனா 23,954 அப்படின்னு இருக்குது. அப்போ 50 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. ஸோ பக்கத்தில் ரவுண்ட் நம்பராக இருக்குல்ல, 950 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தோம். ஓகே. ஸோ இப்போ 950 கால் சைடில் எடுத்துக்கோங்க நீங்கள். ஓகேவா? ஸோ கால் சைடில் 950 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்க்குறதுக்காக. ஓகே. நான் அந்த கால் சைடில் நான் 950 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்து 2 ஸ்ட்ரைக் எடுத்துருக்குறோம். 23,950, 22,950, 23,250 அப்படின்னு சொல்லி 2 ஸ்ட்ரைக் எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ 250 புட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஐடிஎம்மாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது கால் மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கே? 23,100 அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்போ கால் சைடில் இருந்து ஒரு 150 ஸ்ட்ரைக் தள்ளி வந்திருக்கோம். புட் சைடில் 150 ஸ்ட்ரைக் தள்ளி வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ரெண்டுக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 150 பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஸ்பாட்டோட விலையை நம்ம வந்து வச்சு நம்ம வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்க்குறோம் இதில். ஓகே. ஸோ 23,104 அப்படிங்கிறது சாரி 140 அடிச்சிட்டேன். இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 22,950. ஓகேவா? ஸோ கால் சைடில் பார்க்குறோம். மைனஸ் 23,104 அப்படிங்கிறது வந்து அடித்தோம்னா 154 ரூபா நமக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இது வரும். ஓகேவா? ஸோ 154 ரூபா நமக்கு வரும். ஸோ 154 ரூபா அப்படிங்கிறது கால் சைடில் நமக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூவாக இருக்கும். 154 ரூபா. ஓகேவா? ஸோ போட்டிருக்கேன் பாருங்கள், 154 ரூபா கால் சைடில். அதே மாதிரி புட் சைடில் பார்த்தீங்கன்னா 146 ரூபா இருக்கும். ஓகே. ஸோ ரெண்டுக்கும் வந்துட்டு ஓப்பன் பாருங்கள். ஓப்பன் பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது 222 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு புட் ஆப்ஷன். ஓகே. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள், 146 ரூபா இருக்குது. ஓகேவா? ஸோ 146, 200 ஓப்பன் எவ்வளோ இன்றைக்கி ஓப்பன் ஆனது? 224 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. 224 மைனஸ் 146 ரூபா பண்ணிங்க அப்படின்னா ஸோ 78 ரூபா அப்படிங்கிறது. ஸோ 78 ரூபா அப்படிங்கிறது டைம் வேல்யூ நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த சைடில் 78 ரூபா அப்படிங்கிறது டைம் வேல்யூ வந்துடுது நமக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே புட் ஆப்ஷன் சைடில் நம்ம பார்க்குறோம். ஸோ புட்டோட ஓப்பன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 273 ரூபா. ஸோ மைனஸ் 154 ரூபா பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 273 மைனஸ் 154. ஓகே. ஸோ 119 ரூபா. அப்போ இங்கே எவ்வளோ இருந்தது? இங்கே 78 ரூபா இருந்தா நமக்கு. ஸோ இங்கே 78 ப்ளஸ் வந்துட்டு ஒரு 119 ரூபா. ஸோ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது 197 ரூபா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். கரெக்டு தானே? ஸோ இதோட பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே. 273. ஓகேவா? ஸோ 273 மைனஸ் 154, 119. ஓகே. ஸோ இங்கே 78 ரூபா இருந்தது நமக்கு. ஓகேவா? ஸோ இங்கே 78, 197 ரூபா. ஓகேவா? ஸோ 197 நம்ம ரவுண்டாக நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா ரெண்டுமே அப்படியே டிவைட் பண்ணலாம் நம்ம. ஓகே. ஸோ ரெண்டு டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 197 ரெண்டாக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 98 ரூபா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 98 ரூபா அப்படிங்கிற வேல்யூவை அப்படியே ஓடிஎம் புட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ அதான் வந்து இந்த ஐடிஎம்மோட இன்ட்ரென்சிக் வேல்யூ டைம் வேல்யூ தான் ஓடிஎம்மில் நமக்கு வந்துட்டு ப்ரைஸாக இருக்கும், எல்டிபியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஓடிபி எடுத்துக்கிடுவோம். கால் சைடில் என்ன இருந்தது? 23,250 அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடச்சிருந்து இல்லையா? அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா 23,250க்கு நம்ம வந்துட்டு ஓடிஎம் சைடில் போய்ட்டு அதை கொடுக்குறோம். ஓகேவா? அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடில் போய் பார்க்குறோம். ஸோ புட்டுக்கு வந்து நமக்கு எவ்வளோ வந்து 22,950. ஓகேவா? ஸோ 950 நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம், சார்ட்டில் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ கரெக்டாக 98 ரூபா அப்படிங்கிற வேல்யூ இங்கே இருக்கா? நான் கொடுத்துருக்கேன்னா. ஸோ 98 ரூபா அப்படிங்கிறத தாண்டி புட் ஆப்ஷன் மேலே போகலை. ஓகேவா? கால் சைடில் நம்ம அதே மாதிரி 98 ரூபா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம்.
ஓகே. ஸோ ரூ. 98. ஓகே. இது ரூ. 98 தாண்டி கீழே வரல. ஸோ நான் அன்னைக்கு ஒரு வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆர்எஸ்ஐ வந்துட்டு நமக்கு இது கன்ஃபர்மேஷன் பண்ணி நீங்கள் வேறு என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நான் பார்க்குறத நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஆர்எஸ்ஐ ஓவர் பாட்டில் இருக்கா, ஓவர் சோல்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை மட்டுமே வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே ஓவர் பாட்டில் இருக்குது மார்க்கெட் மேலே போகும் அப்படின்லாம் நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. வேறு ஏதாவது நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நல்ல ஓவர் பாட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே ஓவர் சோல்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே டைவர்ஜென்ஸ் பார்க்கணும். ஸோ டைவர்ஜென்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், நேற்றுக்குள்ள வீடியோவில் கூட நான் அதை பற்றி பேசியிருப்பேன். ஸோ இந்த லோ பாருங்கள், இது ரெண்டு லோவுமே சேமாக இருக்குது. ஆனால் இங்கே ஆர்எஸ்ஐயில் இந்த லோ போகும்போது டைவர்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது நமக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணும். ஒரு இந்த லோ சொல்லு பாருங்களேன். ஓகே. ஸோ இந்த லோ பண்ணும்போது பாருங்கள், ஆர்எஸ்ஐ பாருங்கள். ஓகே. ஸோ இந்த ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி டைவர்ஜென்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹை, ஆனால் இங்கே டைவர்ஜென்ஸ் நடக்கல, ஆனால் கால் சைடில் நமக்கு டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கேயுமே பார்க்கலாம் டைவர்ஜென்ஸ். இந்த ஹை பாருங்கள். ஓகே. ஸோ இல்லை, இங்கே நம்ம பார்க்க முடியாது, இங்கே இல்லை. ஓகே. ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு டைவர்ஜென்ஸ் கால் சைடில் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆர்எஸ்ஐ வந்து டைவர்ஜென்ஸ் பார்த்துட்டு விவேப் யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவையும் டைம் வேல்யூ நம்ம வந்துட்டு ஒரு ஓப்பன், அதாவது ஸ்பாட் ஓப்பன் ஆகிற இடத்துல வச்சு நம்ம எடுக்கிறது. ஓகேவா? அப்போ நமக்கு 250 அப்படிங்கிறது கால் சைடில் நமக்கு ஒரு ஸ்ட்ரைக். ஓகேவா? ஸோ புட் சைடில் 950. அப்போ ஸ்பாட்டில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்பாட்டில் எடுக்கும்போது நமக்கு வந்துட்டு இந்த ரெண்டு பக்கம் நம்ம வந்துட்டு லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 250 950 அப்படிங்கிற இடத்துல 2 லைன் போட்டிங்கன்னா சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிடும். ஸோ இதுக்கு நீங்கள் வேறு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பை செல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு கால்குலேஷன் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு பை கிடைக்கும். இன்றைக்கி காலையில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ காலையில் நமக்கு 11:30 வந்து பை சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ பை சிக்னல் இண்டெக்ஸில். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்கள் கரெக்டாக எத்தனை மணிக்கு, ஓகே. ஸோ 1:20க்கு செல் சிக்னல் கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 23:100. ஸோ 23:100 11:40க்கு நமக்கு கால் சைடில் நமக்கு என்ட்ரி கிடைக்கும். ஸோ என்ட்ரி கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 240 அது ஹையாக போனது 316 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு செல் கொடுக்கும்போது 2.5. ஓகேவா? ஸோ 2.5க்கு செல் கொடுத்துருக்கு. 2.5க்கு ஸ்பாட் எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாக்ட் 2.5க்கு தான் அங்கே நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்துட்டு 1:40. ஸோ இது வந்து க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தோன்னா 200. அப்போ 200ங்கிறது அட் த மணியாக இருந்திருக்கு அப்போ. ஓகேவா? ஸோ இது 1:40க்கு செல் கொடுத்துருக்கு. செல் கொடுக்கும்போது 1:40 இண்டெக்ஸில் செல் கொடுத்துருக்கு. 200 அப்படிங்கிறது புட் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ புட் சைடில் நம்ம பார்க்குறோம். ஸோ புட் சைடில் நமக்கு எத்தனை மணிக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு எக்ஸாக்டாக இது 1:40க்கு இண்டெக்ஸில் கொடுத்துருக்கு, செல் கொடுத்துருக்கு. ஆனால் ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் மூவ் ஆகலை. ஸோ 1:40 இங்கே இருந்துட்டு ப்ரைஸ் அப்படியே இதாகிருக்கு. நமக்கு ஆப்ஷனில் கொடுத்தது பாருங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக 2:40க்கு கொடுத்துருக்கு நம்ம கரெக்டாக. ஸோ 2:40க்கு க்ளோஸ் ப்ரைஸ் பாருங்கள் 145 ரூபா. ஸோ இது அடுத்து ஹையாக போனது 177 ரூபா. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பை சிக்னல் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ண ஸ்க்ரீனில் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணாலும் ஓகே.
ஓகே. ஸோ இந்த ஸ்க்ரீன் நம்பர் இருக்கு இல்லையா? 94 875 26 393 இந்த நம்பருக்கு எனக்கு நீங்கள் இந்த இண்டிகேட்டர் பற்றின டீட்டெயில்ஸ், இது ஒரு பெய்டு இண்டிகேட்டர் தான். ஸோ இது இல்லாமல் இதில் ஆர்எஸ்ஐ, அப்புறம் வந்துட்டு காமா எக்ஸ்போசர், அதெல்லாம் நம்ம வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இண்டிகேட்டர் தனியாக வந்துடும். மொத்தம் 2 இண்டிகேட்டர் வரும் உங்களுக்கு. இது ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். வேறு நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஈவன் கிரிப்டோ மார்க்கெட்டு, அப்புறம் வேறு கோல்டு, இந்த மாதிரி எந்த ஒரு இது, ஸோ நீங்கள் க்ரூட் ஆயில் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த இண்டிகேட்டர் பற்றின டீட்டெயிலுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ட்ரேடிங் ஆப்ஷன் கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில் வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் வந்துட்டு இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஸோ டைம் வேல்யூ, இந்த கான்செப்டை வந்து நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கும் போது அதை கம்பேர் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வீடியோஸ் நம்ம வந்துட்டு தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் ஆப்ஷனில் எந்த மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.